விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா சென்னை எம்ஜிஆர் நகர் மீன் மார்க்கெட்டில் மீன் வெட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஏஎம்வி பிரபாகர் ராஜா பங்கேற்றுக் கொண்டு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக எம்ஜிஆர் நகர் மீன் மார்க்கெட்டில் திமுக வேட்பாளர் ஏஎம்வி பிரபாகர் ராஜா மீன் வெட்டி வியாபாரிகள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் செல்லுமிடமெல்லாம் மாமன்ற உறுப்பினரிடம் இந்த குறை கூறினேன், அதை சரி செய்து கொடுத்தார் என்று அவரையும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தின் போது நிலைக்குழு தலைவர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தனசேகரன் இருந்தார். கழகத் தோழர்கள், வட்டக்கழகத்தின் செயலாளர் செந்தில் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி, தோழமை கட்சி நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடாக செல்லும் பொழுது மக்களை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகள் நன்றாக செய்தீர்கள், அடுத்த 5 ஆண்டு நன்றாக செய்யுங்கள், உங்களுக்கு தான் எங்கள் வாக்கு இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது, என்ன சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் 5 வருஷம் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க, இன்னும் அதிகமாக செய்யுங்க அப்படின்றாங்க. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சர், நாங்கள் அத்தனை பேரும் சிறப்பாக பணியாற்றவில்லை என்று சொன்னால் முகம் சுளித்து கொண்டு உங்கள் பணிகள் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை, இந்த வேலையை நீங்கள் செய்யவில்லை என்று மக்கள் நம்மளை குறை கூற ஆரம்பித்துள்ளார்கள். நீங்கள் நன்னா செஞ்சுருக்கீங்க, இன்னும் அதிகமாக செய்யுங்கன்னா மீண்டும் நீங்கள் தான் வரப்போகிறீர்கள், மீண்டும் முதலமைச்சராய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை மக்கள் இந்த வாக்கு சேகரிப்பில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்.